Good morning students. Now we are going to start with the new content 1.3 elementary transformations of a matrix. The first subcontent 1.3.1 elementary row and column operations. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தி இன்டர்சேஞ்சிங் ஆஃப் எனி டூ rows or columns of the matrix. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதில் நம்ம அந்த மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரோஸ் ஆர் காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டர்சேஞ்ச் மீன்ஸ் ஃபஸ்ட் ரோ வந்து தேர்ட் ரோவுக்கும், தேர்ட் ரோ வந்து ஃபஸ்ட் ரோவுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை செகண்ட் ரோ வந்து தேர்டுக்கும், தேர்ட் ரோ வந்து செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே அதர்வைஸ் அந்த சிமிலர்லி காலம்ஸ் அதுமாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட் காலம் வந்து செகண்ட் காலமுக்கு, செகண்ட் காலமில் இருக்கிறது ஃபஸ்ட் காலத்துக்கு அதுமாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் ரீப்ளேசிங் a row or column of the matrix by a non-zero scalar multiple of the row or column by a non-zero scalar. அப்புறம் மேட்ரிக்ஸில் இருக்கிற ரோஸ் ஆர் காலம்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் கூட அதாவது ஸ்கேலார் மீன்ஸ் ஏதாவது நம்பர் மல்டிப்ளை பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆர் காலம்ஸ் ஆர் ரோஸ். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், replacing a row or column of the matrix by a sum of the rows or columns with a non-zero scalar multiple of another row or column of the matrix. அதுமாரி ஒவ்வொரு எலமெண்ட் கூட ஸ்கேலார் நம்பர் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 ரோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 2 காலம்ஸ் கூட என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம், சம் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் லாஸ்ட்டாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நோட்டேஷன் நெக்ஸ்ட் பார்க்கலாம். We use the following notations for elementary row transformation. இப்போ சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நோட்டேஷன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ரோஸ் ஆர் காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணுறது எப்படி நோட்டேஷனில் ரைட் பண்ணோம்னாக்கா, இன்டர்சேஞ்சிங் ஆஃப் ith and jth rows is denoted by R, capital R, I. இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடுமே ஏரோ சிம்பிள் இருக்கும். ஆர் கேபிட்டல் ஆர் ஜே, இதுதான் ரோஸ் ஆர் காலம். ரோஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நோட்டேஷன். அதுமாதிரி காலம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஆருக்கு பதில் சி அப்ளை பண்ணிக்கணும். ஆர் இருக்குல்ல, அது பதில் சி அப்ளை பண்ணினாக்கா காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஐ அண்ட் ஜேன்றது வந்து எந்த ரோ எந்த ரோஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது நம்பர். ஃபர்ஸ்ட் ரோனாக்கா R1 இன்டர்சேஞ்ச் பண்ண, தேர்ட் ரோக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணாக்கா R3 ரைட் பண்ண R3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் நோட்டேஷன், தி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஈச் எலமெண்ட் ஆஃப் ith row by a non-zero constant lambda is denoted by Ri, which gives lambda Ri. செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும்னாக்கா, ஏதாவது ரோஸ் எடுத்தீங்கன்னாக்கா அந்த ரோஸ் கூட ஒவ்வொரு எலமெண்ட் கூட ஏதாவது ஸ்கேலார் வந்து மல்டிப்ளை பண்ணுறோன்னு சொன்னோம். ஓகேவா? அந்த ஸ்கேலார் தான் நம்ம லேம்டான்னு வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அது எப்படி வந்து நோட்டேஷனில் டினோட் பண்ணுறதுனாக்கா, எந்த ரோ எடுக்கிறீங்கனாக்கா அந்த ரோ அங்கே ரைட் பண்ணிக்கணும். R1னாக்கா இங்கே R1, R2னா R2, R3னா R3 ரைட் பண்ணணும். விச் கிவ்ஸ் அந்த எலமெண்ட் கூட இந்த எடுக்கிற அந்த ரோவில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் கூட ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ணி, ஸ்கேலார் மீன்ஸ் எனி நம்பர், 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி, 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி எனி நம்பர். ஸோ அதுக்கு பேர் லேம்டான்னு வச்சுருக்கோம். லேம்டா இன்ட்டு அந்த ரோவுடைய நம்பர் இப்படி டினோட் பண்ணணும். ஓகே? நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டுக்கான நோட்டேஷன், அடிஷன் டு ith row a non-zero constant lambda multiple of jth row is denoted by capital Ri gives capital Ri plus lambda capital Rj. இப்போ என்னன்னா, ஒரு ரோ கூட இன்னொரு ரோ நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ஒரு ரோவில் இந்த ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணல அது கூட அனதர் ரோ வந்து ஆட் பண்ணுறதுக்கு இது நோட்டேஷன். அட் த similar notations are used for elementary column transformations. இதே கண்டிஷன்ஸ் தான் காலம்க்கு யூஸ் பண்ணிங்க. அங்கே ரோவுக்கு வந்து ஆர் அப்ளை பண்ணுறீங்க,
அப்போ இங்கே காலத்துக்கு சி அப்ளை பண்ணணும், காலமுக்கு சி அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஆப்ரேஷனுக்கு இந்த நொட்டேஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து நான் ஒர்க் அப் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து 3x3. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் இன்டர்சேஞ்சிங் ரோஸ் ஆர் காலம்ஸ். ஓகேவா, இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க ரோஸ் பை ரோ ஆர் ஃபஸ்ட் ரோ ஆர் தேர்ட் ரோ அதில் காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், எதுவும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டர்சேஞ்சிங் R1 இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடுமே ஏரோ சிம்பிள் இருக்கணும். R3 இதுக்கு என்ன மீனிங்னாக்கா ரோ 1 வந்து ரோ 3க்கு அப்ளை பண்ணுறீங்க, ரோ 3 வந்து ரோ 1க்கு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அதை எப்படி ரைட் பண்ணுறதுனாக்கா A is equal to இப்போ ஃபஸ்ட் ரோ வந்து தேர்ட் ரோவுக்கு போகுது, தேர்ட் ரோ வந்து ஃபஸ்ட் ரோவுக்கு போகுது. அப்போ ஃபஸ்ட் ரோ இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே தேர்ட் ரோவில் ரைட் பண்ணணும், தேர்ட் ரோ இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே ஃபஸ்ட் ரோ ரைட் பண்ணணும். அதான் இன்டர்சேஞ்சிங். ஸோ 7, 8, 9 தேர்ட் ரோவில் இருக்கிறது ஃபஸ்ட் ரோ ரைட் பண்ணிட்டோம். செகண்ட் ரோ அப்படி தான் இருக்குது, நோ சேஞ்சு. ஃபஸ்ட் ரோ எலிமெண்ட்டை தேர்ட் ரோவுக்கு ரைட் பண்ணிச்சு. அப்போ இதான் பை இன்டர்சேஞ்சிங். R1 வந்து R3க்கும் R3 வந்து R1க்கும் இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, ஃபஸ்ட் கண்டிஷன் இது நோட்டேஷன். இதுமாதிரி காலமுக்கு அப்ளை பண்ணாக்கா C1 வந்து C3 இன்டர்சேஞ்ச் பண்ணினாக்கா இங்கே C1 இங்கே C3 அப்ளை பண்ணியிருந்தோம். அப்போ C1 இஸ் இது C1 இஸ் C3. அப்போ C1 தூக்கி இங்கே C3ல அப்ளை பண்ணிக்கலாம், C3 தூக்கி C1ல அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் நோட்டேஷன் மல்டிப்ளை ஸ்கேலார் பை எனி ரோ ஆர் காலம்ஸ். ஏதாவது ரோ கூட ஏதாவது காலம் கூட ஏதாவது நீ செலக்ட் பண்ணுற ரோ ஆர் காலம் கூட ஏதாவது நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணாக்கா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் R1 கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறனாக்கா அது எப்படி ரைட் பண்ணுறதுனாக்கா அந்த கண்டிஷன் நோட்டேஷனு R1 gives 2 into R1. என்ன மீனிங்னாக்கா R1 இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற அந்த ஃபஸ்ட் ரோ எப்படி சேஞ்சஸ் ஆகுதுனாக்கா A is equal to R1 மீன்ஸ் this is R1. இதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூட 2ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணுது. 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 is 2 ஆகிடும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4. 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6 ஆகிடும். ஸோ ரிமைனிங் ரோஸ் எலிமெண்ட்ஸு நோ சேஞ்சு. திஸ் இஸ் செகண்ட் நோட்டேஷனுடைய எக்ஸாம்பிள். அட் த சேம் காலம் எனி காலம் செலக்ட் பண்ணி அது கூட ஸ்கேலார்ஸ் ஏதாவது நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் C1 gives 3 into C1. இப்போ C1 மீன்ஸ் இட் இஸ் C1 காலம் 1 இது கூட 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா அந்த மேட்ரிக்ஸ் எப்படி சேஞ்சஸ் ஆகுதுனாக்கா A is equal to இப்போ C1 இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூட 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3 into 1 1 into 3 is 3. நெக்ஸ்ட்டு element is 4 4 3s are 12. next element is 7 7 3s are 21. remaining elements no change. so 2 5 8 3 6 9. next third notation உடைய example. third notation is ரோ கூட ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட அனதர் ரோவை மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் R1 gives R1 plus 2 R2 எடுத்துரும். ஸோ R1 கூட R2 ஆட் பண்ணணும், சம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி R2 கூட என்ன பண்ணணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். R2ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அது கூட ஆட் பண்ணணும். எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு R1 இஸ் சைடில் ரஃப் காலம் யூஸ் பண்ணி ஆட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு R1 எலிமெண்ட்ஸை ரைட் பண்ணணும். R1 எலிமெண்ட் இஸ் 1 2 3 1 2 3. நெக்ஸ்ட்டு 2 R2 2 R2 மீன்ஸ் R2 எலிமெண்ட் கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ண 8 2ஆல் மல்டிப்ளை பண்ண 10 2ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணாக்கா 12 ஆட் பண்ணும். 2 ஆட் பண்ணும். ஆட் பண்ணினாக்கா 9 12 15. ஸோ இந்த நொட்டேஷனுக்கான ஆன்சர் இன் R1
இப்போ ஆட் பண்ணதை இங்கே ரைட் பண்ணுறது டினோட் பண்ணுறது தான் இங்கே ரைட் பண்ணுறது R1ல. ஸோ R1 இஸ் 9, 12, 15. ரிமைனிங் rows no changes. It is third notationக்கான example. Next, definition for equivalent matrix. So two matrices A and B of same order are said to be equivalent to one another if one can be obtained from the other by the applications of elementary transformation. அதாவது இப்போ elementary transformation யூஸ் பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ்லேருந்து எலிமினேட்ரி பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வர மேட்ரிக்ஸு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், நாட் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அது வந்து எப்படி டினோட் பண்ணுறது தான் இந்த டெஃபினிஷன். சிம்பாலிக்கலி வி ரைட், அது எப்படி ரைட் பண்ணுறதுனாக்கா ஏ இந்த சிம்பிளுக்கு நேம் வந்து ஈக்குவலண்ட் டு பி. ஸோ டு மீன் தட் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவலண்ட் டு த மேட்ரிக்ஸ் பி. Next, sub-content is 1.3.2 row echelon form. Using the row elementary operations, we can transform a given non-zero matrix to a simplified form called a row echelon form. The elementary operations வந்து இந்த row echelon formக்கு யூஸ் பண்ணுவாங்க. எலிமெண்ட்ரி ஆப்ரேஷனுக்கு சம்ஸ் கிடையாது. அந்த மெத்தடை வந்து ரோ எக்லான் ஃபார்முக்கு யூஸ் பண்ணி அந்த மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரோ எக்லான் ஃபார்ம். நெக்ஸ்ட், இன் எ ரோ எக்லான் ஃபார்ம் வி மே ஹாவ் ரோஸ் ஆல் ஆஃப் ஹூஸ் என்ட்ரிஸ் ஆர் ஜீரோ. சச் ரோஸ் ஆர் கால்டு ஜீரோ ரோஸ். இப்போ எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி அந்த மேட்ரிக்ஸில் ஏதாவது ரோஸ் ஃபுல்லாக ஜீரோஸ் ஆச்சுனாக்கா, நோ எலமெண்ட் அப்படி இருந்துச்சுனாக்கா அதுக்கு ஜீரோ ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. எ நான் ஜீரோ ரோ இஸ் ஒன் இன் விச் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த என்ட்ரிஸ் இஸ் நாட் ஜீரோ. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ the last row R3 is all the elements are 0. This is 0 rows. R1 having 2 element, this is non-zero row. R2 is having 1 element, so this is non-zero row. ஒரு ரோவில் ஏதாவது ஒரு எலமெண்ட் இருந்தாலும் அது non-zero row சொல்லுவாங்க. So R1, R2 are non-zero rows. R3 is 0 row. So concept of row echelon form, a simple form. So first one is only row operations are allowed. The row echelon form row operation only allowed. Second one is reduce matrix to upper triangle matrix. You know upper triangle, lower triangle. This is upper triangle form, row echelon form. So இது triangle formல இருக்கிறதால upper triangle, இந்த ஜீரோவுக்கு மேலே தான் எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஃபார்முக்கு upper triangle form. Next, third one is row of A. Row of A means rank of. The symbol is a rank on a symbol. Row of A equal to number of non-zero rows. இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் வேணுனாக்கா இல்லை how many number of non-zero rows, count this. This is rank of the matrix. இப்போ first row is having non-zero rows, second having non-zero rows, third having non-zero rows. So this rank is 3. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 17 டெஃபினிஷன்ஸ் கொடுத்துறாங்க ரோ எக்லான் ஃபார்மு எப்படி இருக்குன்னுட்டு. A non-zero matrix E is said to be in a row echelon form. ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது. ஸோ the first point is all 0 rows of E occur below every non-zero row of E.
என்ன சொல்கிறாங்கனாக்கா ஆல் ஜீரோ ரோஸ், ஜீரோ ரோஸ் எல்லாமே நான் ஜீரோ ரோவுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்லான் ஃபார்ம் மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம். இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ ரோஸ் மீன்ஸ் லாஸ்ட் R3. அப்போ இது எங்கே இருக்குனாக்கா நான் ஜீரோ ரோவுக்கு கீழே தான் இருக்குது, பிலோ த நான் ஜீரோ ரோஸ். எப்பயுமே இப்படி தான் வரணும். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், if the first non-zero element in any row I of E occurs in the jth column of E, then all other entries in the jth column of E below the first non-zero element of row I are 0. ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஜீரோ ரோஸ் எங்கே இருக்குன்னாக்கா பிலோ த நான் ஜீரோ ரோ இருக்குன்னு சொன்னாங்க. செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கனாக்கா இப்போ ரோ எக்லான் ஃபார்ம் மேட்ரிக்ஸ் இருக்குதுனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஏதாவது ஒரு ரோஸ் நீ செலக்ட் பண்ணினாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது. இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குனாக்கா இது ரோ எக்லான் ஃபார்ம் தானே செக் பண்ணுறது எப்படின்னாக்கா செகண்ட் பாயிண்ட்டுக்கு சொல்கிறேன் நான். ஸோ எனி ரோஸ் ஏதாவது ரோஸ் செலக்ட் பண்ணியிருந்தாக்கா அந்த செலக்ட் பண்ணுறதுக்கு பண்ணுற அந்த ரோஸில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட்டு ஜீரோவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரோ செலக்ட் பண்ணுறீங்கனாக்கா இந்த ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா 2 எலமெண்ட்டு ஜீரோவாக இருக்கும். அப்படி இருந்துச்சுனாக்கா ரோ எக்லான் ஃபார்ம். அதான் செகண்ட் பாயிண்டில் சொல்கிறோம். ஓகே. Third point, the first non-zero entry in the ith row of E lies to the left of the first non-zero entry in I plus jth row of E. இப்போ ஐன் ரோன்னா ஃபர்ஸ்ட் ரோன்னு வச்சுக்கோ, I plus jனாக்கா செகண்ட் ரோ. ஓகேவா? அப்போ செகண்ட் ரோவில் இருக்கிற அந்த எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற எலமெண்ட்டு நான் ஜீரோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சம்ஸ் பார்க்கலாம். இந்த ரோ எக்லான் ஃபார்ம் சேஞ்ச் பண்ணுறது 2 சம்ஸ் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் 1.13 அண்ட் எக்ஸாம்பிள் 1.14. Question is reduce the matrix 3 minus 1 2 minus 6 2 4 minus 3 1 2 to a row echelon form. இப்போ அந்த மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்ம் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ யூஸிங் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். அதில் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 3 பாயிண்ட்ஸு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோ எக்லான் ஃபார்ம் சேஞ்ச் பண்ணுறது இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் இந்த பிளேஸ் A11 பிளேஸில் நான் ஜீரோவாக இருக்கணும். நான் ஜீரோ மீன்ஸ் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும், ஜீரோ இருக்கக்கூடாது. அப்படி ஜீரோ இருந்துச்சுனாக்கா வேறு ஏதாவது ரோஸில் சேஞ்ச் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் ஜீரோ வராமல் பார்த்துட்டு அதுக்கு தான் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ திஸ் சம் நான் ஜீரோ. ஸோ 3 இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன். First let us take the given matrix A equal to 3 minus 1 2 minus 6 2 4 minus 3 1 2. Okay. So row echelon form க்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷனாக்கா இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்கணும். அது கீழே இருக்கிற எலமெண்ட்டை ஜீரோவாக சேஞ்ச் பண்ணணும். இந்த பிளேஸுக்கு ஜீரோ ஆகணும் ஃபஸ்ட்டு. அதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அப்போ இந்த பிளேஸில் இருக்கிற டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா -6 இருக்குது. இந்த -6 ஜீரோனாக்கா இது கூட ஏதாவது ஆட் பண்ணி ஜீரோ ஆக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு இந்த ரோஸ் R1 அண்ட் R2 அப்ளை பண்ண போகிறோம். நம்ம R1 R2 யூஸ் பண்ணி இந்த பிளேஸ் ஜீரோ ஆக போகிறோம். அப்போ R1 பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3 இருக்குது. இந்த 3 வந்து 6ஆக சேஞ்ச் பண்ணணும். அப்போ 6ஆக சேஞ்ச் பண்ணாக்கா த்ரூட்டாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். R1 ஃபுல்லி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா இந்த 6 வரும். நெக்ஸ்ட்டு R1 R2 ஆட் பண்ணிங்கனாக்கா இங்கே 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு நொட்டேஷன் அப்ளை பண்ணுறதுனாக்கா அப்ளை R2 இந்த பிளேஸ் 0 ஆக போகிறோம். ஸோ அதனால் R2
gives R1 or R2 plus 2R1. இப்போ இந்த நோட்டேஷன் அப்ளை பண்ணாக்கா இங்கே 0 ஆகிடும். ஸோ R2 is minus 6 plus 2 into R1. R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 ஆகிடும். இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது ஆட் பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 0 ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணணும். இந்த ரஃப் ஒர்க்கில் நான் ஒர்க் அப் பண்ணி காட்டுறேன். நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம், இல்லை ரஃப் ஒர்க்கில் ஒர்க் அப் பண்ணி ஆன்சர் அங்கே ரைட் பண்ணி, ஓகேவா? ஸோ at the condition R2 gives R2 plus 2R1. So first write R2. R2 element is second row element write பண்ணு first. R2 element is minus 6 2 4. Next 2R1. 2R1. R1 elements கூட 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 ஆல் மல்டிப்ளை பண்ண 6. 2 ஆல் மல்டிப்ளை minus 2. 2 ஆல் மல்டிப்ளை பண்ண 4. So the 2 rows add பண்ணுவோம். add பண்ணும்போது 0 0 8. So R2ல இந்த ஆன்சர் ரைட் பண்ணணும். ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது என்ன சிம்பிள் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாக்கா ஈக்குவலன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ண ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணோம். இதுக்கு பேர் ஈக்குவல் சிம்பிள் கிடையாது, ஈக்குவலண்ட், ஓகேவா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர ஆன்சர் வந்து ஈக்குவலண்ட், அந்த மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலண்ட், ஓகேவா? ஸோ R1 அப்படியே ரைட் பண்ணிவிடுங்க. R1 இந்த ஆன்சரை R2ல ரைட் பண்ணணும். R2ல 0 0 8. நெக்ஸ்ட் R3 அப்படியே ரைட் பண்ணி R3. நெக்ஸ்ட்டு இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். இந்த எலிமெண்ட் 0 ஆக்கணுனாக்கா அந்த சேம் பாருங்க, R1 யூஸ் பண்ணிங்க, R1 அண்ட் R3 யூஸ் பண்ணிக்கலாம். R1ல 3 இருக்குது ப்ளஸ் 3, R3ல மைனஸ் 3 இருக்குது. அப்போ ஆட் பண்ணாலே 0 ஆகிடும். ஸோ நோட்டேஷன் அப்ளை பண்ணுங்க. அப்ளை R3 gives R3 plus R1. R3 R1 ஆட் பண்ணாக்க இந்த பிளேஸ் 0 ஆகிடும். ஸோ அதை அப்ளை பண்ண டைரெக்டாக அப்ளை பண்ணலாம், இல்லை சைடில் ரெஃபர் கூட அப்ளை பண்ணுங்கள். ஸோ வாட் த கண்டிஷன்? R3 gives R3 plus R1. First write the R3 elements, row 3, R3 minus 3 1 2. Next write the R1 elements, R1 row 1 3 plus 3 minus 1 2. Add the two rows 0 0 4. So add the answer in R3. A equivalent to R1 is 3 minus 1 2. R2 is 0 0 8. R3 is 0 0 4 0 0 4. So இந்த 2 elements 0 ஆகியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் வந்துச்சு, அப்பர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் வந்துச்சு. இருந்தாலும் இன்னும் ரெடியூஸ் பண்ண முடியும் பார்க்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது. இன்னும் இந்த மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும் பார்க்கலாம். ரெடியூஸ் பண்ணலாம். ஏன்னாங்க பாருங்கள், R2 அண்டு R3 பாருங்கள், 8 இருக்குங்க 4 இருக்குது. இதை ரெடியூஸ் பண்ணலாம். இது அப்படியே விட்டுறக்கூடாது. எக்லான் ஃபார்ம் வந்துச்சு, ட்ரையாங்கிள் ஃபார்ம் வந்துச்சு, விட்டுறக்கூடாது. இன்னும் ரெடியூஸ் பண்ண வரைக்கும் ரெடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது R2 அண்ட் R3 இது ரெடியூஸ் பண்ணலாம். இங்கே எப்படின்னா 4 இருக்குது 8 இருக்குது. இங்கே சப்ராக்ஷன் பண்ணலாம். எப்படி இங்கே சப்ராக்ஷன் பண்ணலாம்னா இல்லை 0 ஆக்கணும்னாக்கா, 0 ஆக்கணும்னாக்கா இங்கே 4 இருக்கணும், -4 இருக்கணும், ஓகேவா? -4 + 4 0 ஆகணும். ஸோ அப்போ இங்கே 4 இருக்கட்டும். இந்த 8 வந்து நான் 2 ஆல் ரைட் பண்ணினாக்கா 4 சேஞ்சஸ் ஆகும். சேம் சைனாக இருக்குது, 2 ப்ளஸ் டேமாக இருக்குது. ஸோ சைனை மாற்றணும். ஸோ அப்ளை R3 gives R3 minus half of R2. R3 minus half of R2. Half means இது 2 ஆல் டைப் பண்ணுறோம். R2 2 ஆல் டைப் பண்ணால் இது 4 சேஞ்சஸ் ஆகிடும். சப்ராக்ட் பண்ணுறது ஒரு மைனஸ் சைன் அப்ளை பண்ணும். இப்போ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணினாக்கா இங்கே 0 ஆகிடும். ஸோ நான் அப்ளை பண்ணுறேன் ரஃப் காலத்தில். ஸோ R3 gives R3 minus half of R2. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் த R3 element is 0 0 4. நெக்ஸ்ட்டு half of R2. half of R2 means R2 எலிமெண்ட்டை 2 ஆல் டைப் பண்ணணும். இப்போ 0 0 இருக்குது, 0 0 2 ஆல் டைப் பண்ணினாக்கா 4. நெக்ஸ்ட்டு 2 rows நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ சேஞ்ச் த சைன் 0 0 0. ஸோ ஃபுல்லி 0. ஸோ A equivalent to
3 minus 1 2 0 0 8 0 0 0. So this is row echelon form. So this is row echelon form of given matrix. That's all. Next sum, example 1.14. Reduce the matrix 0 3 1 6 minus 1 0 2 5 4 2 0 0 to row echelon form. First let us take the given matrix be A. So let A equal to 0 3 1 6 minus 1 0 2 5 4 2 0 0. So என்ன பார்த்தீங்கன்னாக்கா ரோ எக்லான் ஃபார்ம் சேஞ்ச் பண்ண முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த கிவன் மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் A1 பிளேஸு நான் ஜீரோவாக இருக்கணும், நம்பர் இருக்கணும், ஜீரோ இருக்கக்கூடாது. அப்போ இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ வந்துருப்பாரு. ஸோ அப்படி வந்தாக்கா ரோ எக்லான் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அங்கே என்ன பண்ணணும், எலமெண்ட் வரைக்கிறதுக்கு அது வேறு ஏதாவது ரோஸில் எலமெண்ட் இருந்ததுன்னா அந்த ரோவை என்ன பண்ணலாம், நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பை யூஸிங் இன்டர்சேஞ்சிங் நோட்டேஷன். ஸோ R2 or R3 எது ஒன்றும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ R2வை இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ R1 R2க்கும் R2 வந்து R1க்கும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு நோட்டேஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை R1 by interchanging R2. So R1 R2க்கும் R2 R1க்கும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். So A equal to minus 1 0 2 5. அப்போ R2 வந்து R1ல ரைட் பண்ணணும், R1 வந்து R2ல ரைட் பண்ணணும். 0 3 1 6 R3 no change. ஸோ A11 பிளேஸில் நான் ஜீரோ எலமெண்ட் வந்துருக்கு. நான் ஜீரோ எலமெண்ட் மீன்ஸ் நம்பர் ஏதோ நம்பர் இருக்கும். ஓகேவா? இப்போ யூஸிங் elementary transformation change into row echelon form the given matrix. The first condition is the first element கீழே இருக்கிற element 0 ஆகணும். ஆல்ரெடி one element is 0. ஸோ R3 இருக்கிற element 0 ஆகணும். இந்த element இன்னும் 0 ஆகணும். ஓகேவா? this element is 4 using R1 row 1ஐயும் row 3 யூஸ் பண்ணி இந்த பிளேஸில் இருக்கிற element 0 ஆக போகிறோம். ஸோ இப்போ R1ல் மைனஸ் 1 இருக்குது, இங்கே R3ல் ப்ளஸ் 4 இருக்குது. ஸோ இங்கே 4 கன்வெர்ட் பண்ணால் தான் 2வே ஆட் பண்ணிங்கனாக்கா 0 ஆகிடும். ஸோ R1 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா இங்கே 4 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு R1ஐயும் R3யும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கண்டிஷன் அப்ளை R3 gives R3 ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் R1. ஏன்னா மைனஸ் சைன் இருக்குது, அப்போ ப்ளஸ் பண்ணால் தான் 0 ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும் யூஸிங் ரஃப் ஒர்க்கில் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ R3 gives R3 ப்ளஸ் 4 R1. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரைட் த R3 element is 4 2 0 0 4 2 0 0. நெக்ஸ்ட்டு R1 எலமெண்ட்டு அது மாதிரி R1ல் இருக்கிற எலமெண்ட்ஸை 4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா 4 into minus 1 is minus 4 0 4 2s are 8 4 5s are 20. ஸோ 2 ரோஸையும் ஆட் பண்ணோம். 0 2 8 20. So this is R3. So A equivalent to minus 1 0 2 5 0 3 1 6. R3 is 0 2 8 20. நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் R3ல் இருக்கிற இந்த 2 வந்து 0ஆக கன்வெர்ட் பண்ணோம்.
ஸோ பார்த்தீங்கன்னாக்கா R1 யூஸ் பண்ண முடியாது, இங்கே 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு யூஸிங் R2, R2வையும் இந்த R3 யூஸ் பண்ணி இந்த பிளேஸில் 0ஆக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே 2 இருக்குது, அப்போ இங்கேயும் 2 இருந்தால் தான் 0 ஆக முடியும். இங்கே 2ஆக கன்வெர்ட் பண்ணிவிட்டு சப்ராக்ஷன் பண்ணோம். ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது, அந்த 3 வந்து 2ஆக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அப்போ என்ன பண்ணாக்கா இங்கே 2ஆக கன்வெர்ட் பண்ணோம்னாக்கா இந்த 3 கூட 2/3ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா 3 கூட 2/3 மல்டிப்ளை பண்ணினாக்கா 3 கேன்சல் ஆகிடும், அப்போ 2 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த 2 ரோஸையும் சப்ராக்ஷன் பண்ணினாக்கா 0 ஆகிடும். ஸோ அது கண்டிஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுனாக்கா அப்ளை R3 gives R3 minus 2/3 into R2. ஸோ இப்போ இங்கே 2ஆக கன்வெர்ட் ஆகணும், அப்போ 3 ரிமூவ் பண்ணாக்கா 3ஆல் டிவைட் பண்ணால் தான் இங்கே 3 கேன்சல் ஆகும். அப்போ 2/3ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா இங்கே 2ஆக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணினாக்கா இங்கே 0 ஆகிடும். ஸோ apply the condition R3 gives R3 minus 2/3 R2. So first write the R3. R3 is 0 to 8 20. Next 2/3 into R2. R2 இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் 2/3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2/3 மல்டிப்ளை பண்ணாக்க 0, 2/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 2/3 மல்டிப்ளை பண்ணாக்க இன்ட்டு 2/3, 3 கேன்சல் ஆகிடும், 2 மட்டும் இருக்கும், இப்போ 2 இருக்கும். நெக்ஸ்ட்டு 2/3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 into 2/3 2/3. 2/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, 2/3ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா 3ஆல் கேன்சல் பண்ணாக்கா 1 3 is 3, 2 3s are 6, அப்போ 2 2s are 4. ஸோ 2வையும் சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ சப்ராக்ஷனாக சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், மைனஸ் 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 0 0, இந்த 2 மைனஸ் பண்ணோம், 8 minus 2/3 மைனஸ் பண்ணோம், 8 minus 2/3, இப்போ 8 minus 2/3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3 8s are 24, 24 minus 2/3, இப்போ மைனஸ் பண்ணால் 22/3. ஓகே, ஸோ 22/3. நெக்ஸ்ட் 20 minus 4 is 16. This is R3. So A equivalent to minus 1 0 2 5 0 3 1 6. The R3 is 0 0 22/3 16. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. ஸோ இதில் ஃப்ராக்ஷன் ஃபார்ம் வந்துருக்கு. இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மை ரிமூவ் பண்ணுறது இருந்தாக்கா இந்த R3யில் இருக்கிற எலமெண்ட் ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா இந்த ஃப்ராக்ஷன் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறோம் கண்டிஷன். ஸோ R3 apply, R3 gives 3 into R3. R3யில் இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 3ஆல் மல்டிப்ளை 0, இங்கே 0, இந்த டேர்மை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 22, இந்த டேர்மை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 16 into 3 48. ஸோ A equivalent to minus 1 0 2 5 0 3 1 6 0 0. R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 கேன்சல், ஸோ 22. நெக்ஸ்ட் 16 3ஆல் மல்டிப்ளை பண்ண 48. So this is row echelon form in given matrix. That's all.